ராஜா சொல்லுங்க. இப்போ தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு ராமமோகன ராவ் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகிறார்கள். இப்போ தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய அறையில் சோதனை நடத்துவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கிறதா ராஜா? அதாவது தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ் வீட்டில் காலை முதல் இந்த ரைடு நடந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் தலைமைச் செயலகத்திலும் நடத்தப்படலாம் என தகவல்கள் வெளியாகி இருந்தன அவருடைய அறையில். அப்படி இருக்கும்போது காலையில் நாங்கள் அந்த அறைக்கு வந்து நேரடியாக சென்று பார்த்தோம். அது போன்ற சூழல் ஏதும் இங்கு இல்லை. இரண்டாவது, தலைமைச் செயலகத்தில் உள்ள அவரது அறையில் சோதனை நடத்த வேண்டும் என்றால் அதற்கென்று பல்வேறு வழிமுறைகள் உள்ளன. முதலமைச்சரிடம் அனுமதி பெற வேண்டும். இந்த வளாகத்திற்குள் வந்து சோதனை நடத்துவதற்கு முதலமைச்சரிடம் அனுமதி தேவை. அதே போல வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இந்த பகுதி யாருடைய ஆளுகைக்கு உட்பட்டதோ அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டிடமிருந்தும் ஒரு அனுமதி பெற வேண்டும் என்று கூறப்படுகிறது. மத்திய அரசும் அதற்கான அனுமதி கொடுக்க வேண்டும் என தலைமைச் செயலகத்தில் அவருடைய அறையில் நடத்தும் பொழுது அதற்கான இது போன்ற வழிமுறைகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காலையில் இருந்து இங்கு எதுவும் அது போன்ற சோதனைகள் எதுவும் நடத்தப்படவில்லை. அவருடைய அறை எப்போதும் போலதான் இருக்கிறது. தொடர்ந்து நடத்தப்படலாம் என்று தெரிவித்ததால் ஒரு சில செய்தியாளர்கள் நாங்களே கூட சென்று போய் பார்த்தோம் அவர் அறையில். ஆனால் அது போன்ற சோதனைகள் எதுவும் இங்கு நடைபெறவில்லை. அதே போல் வந்து தலைமைச் செயலாளர் மாற்றப்படலாம் என்றும் ஒரு தகவல்கள் தற்போது தெரிவிக்கின்றன. அதாவது தற்போது தமிழக அரசுக்கு ஏற்பட்டுள்ள இந்த தர்ம சங்கடமான நிலையை எதிர்கொள்வதற்காக தற்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் கூட அவருடைய பேட்டியில் தெரிவித்து விட்டார். அப்படி இருக்கும் பொழுது தலைமைச் செயலாளரை மாற்ற வேண்டும் என்றால் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கவர்னருடன் ஒரு ஆலோசனை நடத்த வேண்டும். இந்த ஆலோசனை எப்படி என்றால் வருமான வரித்துறையினுடைய இறுதி அறிக்கை அவர்கள் கொடுக்கின்ற அந்த அறிக்கையின் அடிப்படையில் ஆலோசனை நடத்தி அதன் பிறகு புதிய தலைமைச் செயலாளர் நியமிக்க வேண்டும் என்றால் அதன் பிறகுதான் அதற்கான அறிவிப்பு வரும். அந்த அறிவிப்பு பொதுத்துறையிலிருந்து தான் வெளியிடப்படும்.